எத்தனை வாட்டி வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லியிருக்கேன். வீட்டுக்கு வந்தா என்ன பிரச்சனை? அதான் வேலை இருக்கு, காலையில வரேன்னு சொன்னனே. ஏன் இந்த கணக்கெல்லாம் வீட்டுல வந்து பண்ணா கூட்டல் வராதா? வரும், ஆனா நான் தான் வேலை இருக்கு அப்புறம் வரேன்னு சொன்னனே. என்ன புது மாப்பிள்ளை மாதிரி கீழே பார்த்து பேசிட்டு இருக்கீங்க? என்ன பார்த்து சொல்லுங்க, என்ன பார்த்து சொல்லுங்கன்றல்ல. காலையில வரேனே. என்னாச்சு? கண்ணெல்லாம் கலங்கின மாதிரி இருக்கு. என்ன ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணு இல்ல, கண்ணுல தூசி. சரி, எந்த வேலையா இருந்தாலும் காலையில பாத்துக்கலாம். இப்படி கண்ணு முழிச்சுதான் பண்ணணுமா? பாருங்க, கண்ணெல்லாம் எப்படி செவந்திருக்கு. நீங்க வாங்க, நான் சொல்றேன்ல, வாங்க. நான் தான் சொல்றேன்ல, என்ன உனக்கு திடீர்னு என் மேல? என்ன உங்க மேல? சாரி, ஒன்றும் இல்லை, அதான் வேலை இருக்குன்னு சொல்கிறேன்ல. கிட்ட போங்க, எனக்கு என்ன, நான் போறேன். நீங்க உங்க வேலையை பாருங்க. என்ன? இல்ல, நீங்க உங்க வேலையை பாருங்க. பாசமா இருக்கிற மாதிரி நடிக்கிறான்னு நல்லா தெரியுது. வெளியில போன்னு பார்த்தா உள்ள போறாளே. என்ன திவ்யா எங்க பண்ற? நீங்க ஏன் பதறீங்க? நான் இங்கேயே தூங்குறேன், நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. ஐயோ, நீங்களா நீ படுக்காத, ஒரே கொசுக்கடி, புழுக்கம், தூசி, அப்புறம் உனக்கு உடம்பு சரியாம போயிடும். பதறதுல அந்த மாதிரி தானே எனக்கும் இருக்கும். சீக்கிரமா சொல்லுங்க, நீங்க இங்கே இருக்கீங்களா, நான் இங்கே இருக்கவா, இல்ல நம்ம வீட்டுக்கு போலாமா? சரி, வீட்டுக்கே போலாம். அப்படி வாங்க வழிக்கு. சீக்கிரம் கடையை பூட்டிட்டு வாங்க, வெளியில நிக்கிறேன். திவ்யா, நீ என்ன ஏமாத்துறன்னு நல்லா புரியுது. ஆனா இந்த பாலா போன மனசு உன் மேல உள்ள ஆசையை விட மாட்டேங்குது. நீ என்ன நல்லா ஏமாத்து திவ்யா, நல்லா ஏமாத்து. நான் ஏமாற தயாரா இருக்கேன். காதலுக்காக இந்த இதயம் எத்தனை அடினாலும் தாங்கும். ஹாய் கவிதா. ஏய் ஜோதி, வா வா வா. போன காரியம் சக்சஸா? ராஜா கிட்ட நீங்க சொன்ன விஷயத்த அப்படியே சொல்லிட்டேன். ராஜாவோட ரியாக்ஷன்? நொறுங்கி போயிட்டாரு. அவர் இதை எதிர்பார்க்கல கவி. பாவம், திவ்யா மேல ரொம்ப தான் அன்பு வச்சிருக்காரு. இது பாரு, நான் உனக்கு அட்வைஸ் பண்றேன். சக்களத்தி சண்டையில பாவம் எல்லாம் பார்க்க கூடாது. அப்புறம் நாம தான் தோத்து போயிடுவோம். அவதான் புருஷன் வேண்டான்னு டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டால, அதை நினைச்சுக்கோ. நீ அப்படிதான் நானும் நினைச்சிட்டு இருக்கேன். திவ்யா என் டியர் ஃப்ரெண்ட். அவளை பத்தி உன்னை விட எனக்கு தான் நல்லா தெரியும். அவ எந்த காலத்திலயும் ராஜாவை லவ் பண்ணதே கிடையாது. ஏதோ விதி அவங்கள ஒன்னா சேர்த்து வச்சிடுச்சு, அவ்வளவுதான். இத பத்திலாம் நீ ஃபீல் பண்ணாத. நீ சரியான பாதையில தான் போயிட்டு இருக்க. நீ லவ் பண்ற ராஜா உனக்கு கிடைக்கிறது தான் நியாயம். இருந்தாலும் அவ விட்டுட்டு போன இடத்துல நான் எப்படி? அட, எத்தனையோ காக்கா எத்தனையோ இடத்துல எச்சில் விடுது. அதுல எத்தனையோ ஆலமரம் வந்திருக்கு. யாராவது எச்சத்தை பார்த்தாங்களா? எல்லாரும் ஆலமரத்தை தானே பாக்குறாங்க. அதுதான் புத்திசாலித்தனம். உன் வாழ்க்கையை நீ பாருமா. அப்போ ராஜாக்கு பிளட் கேன்சர்ன்றதுலாம் நிஜம் இல்லல? நீ சொல்றது நியாயம் தானே? என்ன ஜோதி இப்படி கேக்குற? நான் தான் உன்னை எல்லா இடத்துக்கும் நேரா கூட்டிட்டு போனேன்ல. நல்ல வேளை நீயும் ஒரு தடவை ராஜாவை பிளட் செக்அப் பண்றதுக்கு கூட்டிட்டு போயிருக்க. அந்த டாக்டர் திவ்யா கூட ராஜாவை சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக திவ்யா கிட்ட பொய் சொல்லிருக்காரு.
மேரேஜ் புரோக்கரா போக வேண்டியவரு MBBS படிச்சு டாக்டர் ஆயிட்டாரு. இந்த டாக்டர் யார் இந்த புண்ணாக்கு வேலையெல்லாம் செய்ய சொன்னது? இதுல நான் எப்பவுமே நீதிமானு அந்தமானு இந்தமானு டயலாக் வேற. ஆமா, பொய் சொன்னதா அந்த டாக்டரே தான் நம்ம கிட்ட ஒத்துக்கிட்டாரு. அப்புறம் என்ன? திவ்யா ஏதோ அனுதாபத்துல ராஜா வீட்டுக்கு போய் அவனோட குடும்பம் நடத்துறதுக்கு முயற்சி பண்றா. எப்போ ராஜாவுக்கு கேன்சர் இல்ல ஒரு புண்ணாக்கும் இல்லன்னு தெரிய வருதோ அப்பவே அவனுக்கு டாட்டா காட்டிட்டு நடைய கட்டிடுவா. அப்புறம் ஓ ராஜ்யம்தான். இதெல்லாம் நானே போய் அவங்க வீட்டுல சொல்லலாம், ஆனா என்ன நம்ப மாட்டாங்க. அதுக்கு பெஸ்ட் நாம இப்ப போய் ராஜா கிட்ட சொன்னதுதான். இனிமே அவனே திவ்யாவோட நடிப்பை நம்ப மாட்டான். அவளை வெறுத்து ஒதுக்கிட்டு உன் பக்கம் வந்துருவான். நீ வலைய விரிச்சுக்கிட்டு தயாரா காத்துக்கிட்டு. ராஜா வந்த உடனே லபக்குன்னு பிடிச்சுக்கோ. அவ்வளோ சீப்பாலாம் என்ன நினைச்சிடாத. நான் ரொம்ப டீசென்டான பொண்ணு. அவரை ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன். ஆனா ஏன் சந்தோஷத்துக்காக நான் என்னைக்குமே அவரோட சந்தோஷத்துக்கு எடுக்க மாட்டேன். அவரா என்னை தேடி விரும்பி வரணும். அப்பதான் எங்க குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். சரிம்மா, அது உன் இஷ்டம். ஆனா திவ்யாவை நினைச்சாலும் வருத்தமா இருக்கு. அவ என்னோட ஃப்ரெண்ட் இல்ல. உன்னை விட அவ எனக்கு டியர் ஃப்ரெண்ட். அவளை நான் பாத்துக்கிறேன். நீ செஞ்ச உதவிக்கு தேங்க்ஸ். உன் வேலை முடிஞ்சது. இனிமே நாம ஏன் சந்திக்க போறோம்? நீ கிளம்பு. பாய் கவிதா. அந்த பக்கம் சரசு பிரச்சனை முடிஞ்சது. ஏன் ரூட் கிளியர் ஆயிடுச்சு. இந்த பக்கம் ராஜாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சாச்சு. ஆகாஷ் ரூட்டும் கிளியர். ஆகாஷும் நானும் இனிமே அந்த குடும்பத்துக்குள்ள போய் வாழ வேண்டிய நல்ல நேரம் வந்தாச்சு. இதுக்கு யார் குறுக்க வந்தாலும் மரணாடிதான். அக்கா, இங்க பாரு, எல்லாரையும் நான் மண்டபத்தில் விட்டுட்டு வந்திருக்கேன். நீ கிளம்பி வாக்கா. இன்னும் 2 மாசத்துல குழந்தை பிறக்க போகுதுன்னு. பிறக்க போற குழந்தை மேல எவ்வளவு ஆசை வச்சிருந்த சங்கர். அவர்கிட்ட எப்படி நான் இந்த விஷயத்த சொல்ல போறேன்? எனக்கு செத்து போயிடலாம் போல இருக்குடா. அக்கா, அழாத அக்கா. அழுதினா குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமா அப்படின்னு இத்தனை நாள் எல்லாருமே கவலைப்பட்டது கரெக்ட். ஆனா இதுக்கு மேல என்னடா, அதான் எல்லாமே ஆயிடுச்சு. என் குழந்தை சாக போகுது. இதை எப்படிடா நான் தாங்கிட்டேன்னு உயிரோட இருக்க போறேன்? ஐயோ.
எவ்வளோ எவ்வளோ ஆசையா இருந்த கடவுள் என்ன இப்படி தண்டிச்சிட்டாரு. சங்கர், நான் என்னடா பாவம் பண்ண, யாருக்கு என்ன துரோகம் பண்ண? அப்படியே பண்ணிருந்தாலும் அந்த தெய்வத்துக்கு கண் இல்லையா, மனசு இல்லையா, இறக்கம் இல்லையா? என்ன தண்டிச்சிருக்கலாமேடா. என் குழந்தை முகத்தை கூட பார்க்க முடியாம இப்படி வழி அனுப்ப வச்சுட்டாரேடா. ஐயோ, இந்த கொடுமையை நான் என்னன்னு சொல்லுவேன்? சரசு, அக்கா, மாமா கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு அழுது காட்டி கொடுத்துறாத. அழுகிய நிறுத்துறியா? எந்த பிரச்சனையும் நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும். நீ சீக்கிரம் ரெடியாகி வாக்கா. சரசு, என்னப்பா இது? மண்டபத்துல எல்லாம் காத்துட்டு இருக்காங்க, நீங்க இன்னும் ரெடி ஆகலையா? இல்ல அக்கா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. என்ன இது? இருக்கிற பொம்பளைங்கெல்லாம் அங்க மண்டபத்துக்கு அனுப்பி வச்சிட்டீங்க. அவ கர்ப்பிணி பொண்ணு எப்படி ரெடியாவா? யாராவது இங்க இருந்தா கூட மாட ஒத்தாசையா இருப்பாங்கல்ல? இல்ல அவளே ரெடி ஆயிட்டு வா மாமா. என்ன சங்கர், ஏன் முகம்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? செலவு அதிகமாச்சே நடுவரியா? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. பாருப்பா, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, கணக்கு எழுதி வை. ஆளுக்கு பாதியா செலவு பிரிச்சுப்போம். முறைப்படி பார்த்தா எல்லா செலவையும் நான் தான் பண்ணணும். சரி, உங்க அக்கா மேல இருக்க பாசத்தினால எல்லா செலவையும் பண்ற, அதை தடுக்க வேணாம் தான் நானும் விட்டுட்டேன். நீ கணக்கு எழுதி வை, கடைசியா எல்லாத்தையும் பிரிச்சுக்கலாம். முழு செலவையும் நானே வேணா கொடுத்துட்றேன். என்ன மாமா பணத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல சங்கர், நானும் நேத்துல இருந்து பாக்குறேன், உங்க 2 பேர் முகமும் சரியில்லை. தனித்தனியா கூடி பேசிக்கிறீங்க, அழுகுறீங்க, வருத்தப்படுறீங்க. என்ன பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, என்னால் முடிஞ்ச உதவி நான் செய்யறேன். மாமா, இந்த ஒரு உதவி எனக்கு செய்யுங்க மாமா. என்ன? அக்காவை நீங்க சந்தோஷமா வச்சுக்கணும். இந்த ஒரு குழந்தையோட நிறுத்திடக்கூடாது. அக்கா கூட சந்தோஷமா குடும்பம் நடத்தி இன்னும் நிறைய குழந்தைங்க பெற்றுக்கணும். குழந்தைய வளர்க்குற செலவு கூட நான் ஏத்துக்கிறேன் மாமா. சங்கர், என்னப்பா அப்படிலாம் பேசுற? பார், இதை பத்தி பேசுறது இப்ப நேரம் கிடையாது. நாம இதை பத்தி அப்புறம் பேசுவோம். என்ன சரசு? என்ன சரசு, இன்னும் கிளம்பலையா? இதோ இப்ப ரெடி ஆயிடுற. அங்க எல்லாரும் உனக்காக வெயிட்டிங். இன்னும் மேக்கப் போடல, தலை சீவல, புடவை கூட மாத்தல. இப்போ ரெடி ஆயிடுறேங்க. என்னத்த ரெடி ஆகுற? ஊருக்கு முன்னாள் தங்கச்சிங்கெல்லாம் அங்க அனுப்பி வச்சுட்ட. அவங்க என்ன பண்ண போறாங்க? அங்க போய் வெட்டியா உட்காந்து அரட்டை அடி சிரிச்சிட்டு இருப்பாங்க. இங்க இருந்தா உன்னையாவது ரெடி பண்ணுவாங்கல்ல. இரு, நானே உன்னை ரெடி பண்ணி விடுறேன். என்ன பொண்ணுங்க, போ வா திரும்ப. எங்க எங்க இல்ல, நானே ரெடி ஆயிக்கிறேன். ஹலோ. சங்கர், கேஸ் சரியா ஆஃப் பண்ணலன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் செக் பண்ணிடுப்பா. நான் பாத்துறேன். சூப்பர் சரசு எங்கப்பா? இவ்வளவு நேரம் ஆச்சு. எல்லாரும் மண்டபத்துக்கு வந்து செட்டில் ஆயிட்டோம். இவங்கள தான் காணோம். எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. கிளம்பிட்டாங்க அத்தை. நான் கூட்டிட்டு வந்துடுறேன். சரிப்பா, சீக்கிரம் வந்துருங்க. சரசு, இங்க பாரு, நேத்துல இருந்து நானும் பாக்குறேன், உன் முகமே சரியில்லை. புடவை கழிஞ்சது ஒரு சாதாரண சென்டிமெண்ட், அதையும் இவ்வளவு பெருசா ஃபீல் பண்ணிக்கிற? நீ எவ்வளவு பிரச்சனையை கடந்து வந்திருக்க. நீ பார்க்காத பிரச்சனையா, நீ படாத கஷ்டமா, உன் தம்பி தங்கச்சிங்கெல்லாம் கரை சேர்த்திருக்க, படிக்க வச்சிருக்க, எல்லாம் பண்ணி கொடுத்துருக்க. இது சாதாரண விஷயம், இதுக்கெல்லாம் அழக்கூடாது. அழக்கூடாது. என்ன? சரிங்க, உங்களுக்கு வேணா இது ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனா எனக்கு ரொம்ப பெரிய இழப்பு. என் கனவே கலைஞ்சு போச்சு. என் ஆசைய நிராசையாயிடுச்சு.
என் உலகமே இருட்டு போச்சு. உங்களுக்கு என் உணர்வுகள் புரியாதுங்க. ஐயே என்ன சரசு, புடவைங்கிறது ஒரு ஜட பொருள். அது மேல இவ்வளவு அட்டாச்மெண்ட் வைக்க கூடாது. சென்டிமெண்ட் எல்லாம் விட்டுதல். வா, எப்படி இருக்கேன் குழந்தை? பையனா பொண்ணா? அவங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். டேய் படுவா, என்னடா பண்ணிட்டு இருக்க? உங்க அப்பன் பேசுறேன்டா. இன்னும் 2 மாசத்துல வெளியே வருவேல்ல? அப்புறம் பாரு, இப்படி ஒரு அப்ப இந்த உலகத்திலே இல்ல, நீ மெச்சிக்கிற அளவுக்கு நான் உன்னை வளர்க்க போறேன்டா. என்ன இங்க பாரு, உங்க அம்மா நீ பிறக்க போறன்ற சந்தோஷத்தை விட்டுட்டு அந்த புடவை கிழிஞ்சு போச்சேன்ற வருத்தத்திலே இருக்கா. நீ வெளியே வா, உன்னை பெரிய விஞ்ஞானி ஆக போறேன். என்ன சரிதானே? சரி, புடவை கட்டிக்க. அட, புடவை பிரமாதமா இருக்கே. இத கட்டிக்கவா சங்கடப்படுற? வா, நானே கட்டி விடுறேன். வா. இல்ல, நானே பாத்துக்கிறேன், நீங்க வெளியே போங்க. வீட்டுல யாருமே இல்ல, நீ ஒன்னும் ரெடி ஆகல, தலை செய்வல, புடவை கட்டல, எதுவுமே பண்ணல. யார் ரெடி பண்ணுவா? நான் பண்ணி விடுறேன். வா. இல்லங்க, நான் ஒரு 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடுவேன். நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க. நீ சொன்னா கேட்க மாட்டே. இரு, நீங்க நான் போங்க. கதவை சாத்திட்டு வந்துடுறேன். அத விடு. ஆஹா, இப்ப பாரு பாரு, எவ்வளவு அழகா இருக்குன்னு பாரு. பாத்தியா எப்படி ரெடி பண்ணிருக்கேன்னு? நரமாச கர்ப்பிணி அவனை பார்க்கும்போது அப்படியே பொங்கி பூரிச்சு போயிருக்க. உன்னை பார்த்தா என் கண்ணே பற்று போட்டிருக்க. பா, எவ்வளோ சவுண்ட் வருது, அவ்வளோ திருஷ்டி. ஒரு விஷயத்தை மறந்துட்டேன் பாரு. இதுல நமக்கு பிறக்க போற குழந்தைங்களோட பேரெல்லாம் எழுதி வச்சிருக்கேன். அதுல ஒரு பேரை நீ செலக்ட் பண்ணு. இப்போ எதுக்கு இதெல்லாம்? அவசரத்துல தேடினா நல்ல பேர் கிடைக்காது. பாரு, என்னடா இவன் நமக்கு பிறக்க போற குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு கூட தெரியாம எல்லா பேரையும் எழுதி வச்சிருக்கானு பாக்குறியா? இதுல ஒவ்வொரு சீட்லயும் 2 பேரை எழுதி வச்சிருக்கேன். ஒன்னு ஆண் குழந்தை பேரு, இன்னொன்னு பெண் குழந்தை பேரு. அதுல நீ உன்னை செலக்ட் பண்ணு. எடு, நல்லதா செலக்ட் பண்ணு பார்க்கலாம். ஒரே ஒரு நிமிஷம். இப்ப எடு. எடுத்துட்டியா? ஐயோ, பார்க்கலாம். சிரஞ்சீவி. என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேர் தெரியுமா? நம்ம குழந்தைக்கு இதான் பேர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதே பொண்ணா இருந்ததுன்னா நித்திய கல்யாணி. ஓகே, 2 நல்ல பேர் தான். ஏய், சிரஞ்சீவிக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? சாகா வரம் பெற்றவன் அர்த்தம். நம்ம பையன் வாழ்நாள் முழுக்க மார்கண்டேயனா இருப்பான். சந்தோஷம் தானே? என்ன சார் இப்படி அழுதுகிட்டே இருக்க? இவ்வளவு கஷ்டப்பட்டு ரெடியா இருக்கும், இப்படி அழுதினா மேக்கப் எல்லாம் கலைஞ்சிரும். அழாதம்மா, செல்ல குட்டி, தைரியமா இரு. வா வா, உன் தம்பிகிட்ட காட்டலாம் எப்படி இருக்கேன்னு அவனே சொல்லட்டும். வா, சும்மா ஜம்முன்னு இருக்க பாரு. சங்கர், பாத்தியா எப்படி இருக்கு? நல்லா இருக்கு மாமா. என்னப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிருக்க? நல்லா இருக்குன்னு சர்வசாதாரணமா சொல்ற? இல்ல மாமா, நல்லா இருக்கு. என்னப்பா நீ, அவதான் பொசுக்கு பொசுக்கு அழறான்னு பார்த்தா நீ போல்ட சண்டை போடக்கூடிய ஆளு. நீ அந்த புடவை கிழிஞ்சு போனதுக்கு போய் இப்படி அப்செட் ஆகுறிய? சரி, அதை விடு. ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். நாங்க 2 பேரும் பிறக்க போற குழந்தைக்கு அழகா ஒரு பேரை செலக்ட் பண்ணிருக்கோம். என்ன பேர் தெரியுமா? ஆண் குழந்தையா இருந்தா சிரஞ்சீவி, பெண் குழந்தையா இருந்தா நித்திய கல்யாணி. எப்படி இருக்கு? ஏம்பா, ஏன் நல்லா இருக்க? நீ அதை பேர் செலக்ட் பண்ணி வச்சிருக்கியா என்ன? இல்ல இல்ல, இந்த பேரே நல்லா இருக்கு மாமா. அப்புறம் என்ன? அத்தை ஃபோன் பண்ணாங்க. நீங்க முன்னாடி போங்க, கேஸ் இது ஆஃப் பண்ணலையா, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓ, அம்மா தான் எனக்கும் பண்ணிருக்காங்க. அம்மா, நான் கிளம்பிட்டேம்மா, சீக்கிரம் ரெடியா வாங்க. நான் வந்துட்டே இருக்கேம்மா, இங்கேருந்து வர்ற நேரம் தான். வந்துடும். அழாத சொல்றேன்ல, நான் பாத்துக்கிறேன். நீ போ, அழாத போ.